ஆல்ரெடி வந்து ஐவியில் பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா காணக்கிளியநல்லூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற செக் டேமுக்கு தான் வந்து போனோம். அந்த செக் டேம் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, எப்படிலாம் கட்டியிருக்காங்க, அதெல்லாம் வந்து நல்லா விசிட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஊர்லேருந்து ஒரு 8:45 போல் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு. நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலையெழுத்தையே மாத்திர சக்தி கொண்ட ஒரு கோவிலுக்கு தான் போனோம். அந்த கோவிலை பற்றி தெரியணுன்னா எங்களோட நீங்களும் வாங்க. இந்த வீடியோ ஐவியில் பார்ட் 2. ஃபைனலி நாங்கள் 16 கிலோமீட்டர், அதாவது காணக்கிளியநல்லூர்லேருந்து நம்ம கோவில் வரத்துக்கு வந்து 30 மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயில் வந்து இறங்கின உடனே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரே கொண்டாட்டமாக தாங்க இருந்தது. எல்லார் மூஞ்சிலையும் வந்து எப்படின்னா அவ்வளோ சந்தோஷம் வந்து இருந்ததுங்க. இறங்கின உடனே நம்மளை பார்த்து ஒரு நாய்க்குட்டி வந்து அழகாக ஓடி வந்ததுங்க. அதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம பிள்ளைங்க. அப்புறம்னா நம்ம ஃப்ரெண்டு இரு நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நந்தியார் கோயில் பார்த்துட்டு 2வது பிளேஸான திருப்பத்தூர் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்கப்பா. அப்புறமேல நம்ம ஃப்ரெண்டு பேசினதுக்கப்புறம் அப்புறம் சுற்றி முற்றிலும் பார்த்தோன்னா இந்த மஞ்சள் கலரில் ஏதோ கிழங்கு மேலே வந்து மஞ்சள் தடவி வச்சுருந்தாங்க. இது என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு பெரியவர், அதாவது ஒரு தாத்தாட்ட வந்து போய் கேட்டோம், இது என்ன தாத்தா, இந்த கிழங்கு வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த தாத்தா சொன்னார், இதுதான் ஆகாச கிழங்கு. ஆகாச கிழங்கு அப்படின்னா என்ன தாத்தா அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் வீட்டில் வந்து பில்லி சூனியம் இது மட்டும் செய்வினையில் இருந்தது அப்படின்னா இந்த வீட்டுக்கு முன்னாடி போய் கட்டினா வந்து சரியாகிடும் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறமேல இந்த கிழங்குலாம் எங்கே தாத்தா எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த தாத்தா சொன்னார், மலையில் ஏறி போய் அங்கே தாம்மா இருக்கும் இந்த ஆகாச கிழங்கு, அங்கே தாம்மா நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறமேல ஃபைனலி வந்து நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்து உள்ளார போக ஆரம்பிச்சிட்டோம். அது என்னன்னு தெரியலங்க, மற்ற டைம்லாம் சாமியை பற்றி பெருசாக நினைக்கவே மாட்டோம். இந்த மட்டும் கோவிலுக்கெலாம் வந்தாலே நமக்கு கொஞ்சம் பக்திலாம் முத்தி போயிடுங்க. இந்த கோவிலோட நுழைவாயில் அப்புறம் கோபுரத்தெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப வந்து ஒரு சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் இந்த கோயிலை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஏதுவான ஃபெசிலிட்டிஸும் வந்து இங்கே இருந்தது. கரெக்டாக இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் சமயபுரத்துலேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் தான் இருக்குது. எங்களோட நீங்களும் வாங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனையும் அங்கே இருந்தவங்கள்ட்ட நான் கலெக்ட் பண்ண செய்திகளையும் உங்களுக்கு வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள சிவன் கோயில் தலங்களில் வந்து ஒன்றா வந்து கருதப்படுது. இந்த ஊர் வந்து ஸ்டார்டிங்கில் திருப்பிட ஊர், திருப்படையூர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் காலப்போக்கில் மருவி திருப்பட்டூர் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இங்குள்ள இறைவன் பார்த்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர், இறைவி வந்து பிரம்மநாயகி. புராணங்கள் கூற்றுப்படி கடவுள் பிரம்மா தான் இவ்வுலகை வந்து உருவாக்கியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பிரம்மாவுக்கு வந்து தனி சன்னதிகளோ கோயில்களோ வந்து கிடையாது. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட முழு அகந்தை தான். நம்மளை உருவாக்கிய பிரம்மாவுக்கு வந்து நான் தான் சிவனை விட பெரியவன் அப்படின்னு ஒரு அகங்காரம் வந்து பிடிச்சிருது. இதனால் கோபமடைஞ்ச சிவன் பிரம்மாவோட 5வது தலையை வந்து எடுத்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட படைத்தல் அதிகாரத்தையும் வந்து நீக்கி சாபம் இட்டுறாரு. இந்த சாபத்திலேருந்து விடுபட தான் சிவனை வேண்டி பிரம்மா வந்து சிவலாயங்களுக்கு வந்து யாத்திரையை வந்து தொடங்கியிருக்காரு. அப்புனித யாத்திரையின் போது தான் இந்த தலத்துக்கு வந்து 12 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்சு பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டிருக்காரு. பிரம்மாவோட வழிபாட்டால் மகிழ்ந்த சிவன் பார்வதி தேவியோட வேண்டுகோளை ஏற்று மகிழ மரத்துக்கு கீழே தான் அவருக்கு தரிசனம் கொடுத்து அதே மட்டும் சாப விமோசனமும் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மகிழ மரத்துக்கு கீழே தான் பிரம்மாவுக்கு வந்து சாப விமோசனம் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரம்மா அவரோட படைத்தல் அதிகாரத்தையும் வந்து திரும்ப பெற்றிருக்காரு. சிவன் வந்து பிரம்மாவை வாழ்த்தி அவருக்கு இந்த தலத்தில் ஒரு தனி சன்னதியுமே உருவாக்கியிருக்காரு. கூடவே சிவன் வந்து இந்த தலத்தில் பிரம்மாவோட தலையெழுத்தை வந்து திரும்ப எழுதப்பட்டதால் பிரம்மாவை தரிசிக்கும் பக்தர்களோட தலையெழுத்தை மாற்றும்படி பிரம்மாவுக்கு வந்து உபதேசம் செய்கிறாரு. இதனால தான் திருப்பட்டூர் பிரம்மாவை வந்து தரிசித்தோம் அப்படின்னா திருப்பம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையாக இருக்குது. இந்த காரணத்தினால தான் இந்த கோவிலுக்கு வந்து போகிறதுனால நம்ம தலையெழுத்தே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் கேட்கும்போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. அப்புறம்லாம் ஒரு ஃபாரினர் வந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து அவங்களே எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்தோங்க, இந்த கோயிலுக்கு வந்ததுனால எங்களுக்கு தலையெழுத்தே வந்து மாறிடுச்சு, அதனால தான் வந்து இப்போ ரிட்டன் வரோம், கடவுளை பார்க்கணுங்கிறதுக்காக வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் இதை வந்து நம்பணுமே. இந்த தலம் வந்து ரொம்ப பழமையான கோவில்களில் வந்து இதுவும் ஒன்றா வந்து கருதப்படுது. பதஞ்சலி, வியாகிரபாதர், அப்புறம் வந்து காசியபார் இவங்களாம் வந்து சிவனை வந்து தரிசித்து முக்தி அடைந்த தலங்களாகவும் வந்து கருதப்படுது. இந்த கோயிலுக்குள்ளாரையே ரொம்ப பழமையான கைலாசநாதர் திருக்கோயிலும் வந்து இருக்குது. நம்ம காலையில் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். பார்த்தாலே வந்து இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பச்சை பச்சேன்னு தான் இருந்தது. கோவில் மட்டுமே எனக்குலாம் ஃபீல் ஆகலை, ஒரு பூங்கா மட்டும்தான் இந்த தலம்லாம் வந்து இருந்தது. இப்போ பார்க்குற பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா பூங்கா மட்டும்தான் இருந்தது. நமக்கு வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்திங்கன்னா ப்ரெட்டு ஜாமை தான் எனக்கு வந்து பிடிக்காது. அப்படிங்கிறதுனால நான் போயிட்டு கோவிலெல்லாம் வந்து நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த டயத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
அப்புறம் அவங்களும் வந்து ஒவ்வொருத்தங்களா சாப்பிட்டுட்டு அவங்கள வந்து கோயிலெல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து போயிட்டு ஒவ்வொரு குரூப்பாக போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சிரித்து பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ப்ரெட்டே வந்து பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நம்ம பிள்ளைங்களாம் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது மட்டும் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, இல்லைன்னா ஃபேமிலியோடு வாங்க, நல்லா இருந்தது இந்த ஃபீலே பார்க்கும்போது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம தீர்த்தம். இந்த பிரம்ம தீர்த்தம் வந்து காசிக்கு நிகர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறமேல நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்த ப்ரெட்டு ஜாம், அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரெட்டு ஜாமே எனக்கு பிடிக்காதுன்னு அவங்கள்ட்ட சொன்னல, அந்த ப்ரெட்டை தான் வந்து நான் கொஞ்சமாக பிச்சு அங்கே இருக்கிற மீன்களுக்கெலாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த மீனுங்கள்லாம் வந்து அதை கொறிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் அந்த கோவிலுக்கு வந்தவங்களாம் ஏதோ கல்லை வந்து அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது என்ன கல் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை இருந்தால் இது மட்டும் கல் அடுக்கி வச்சா வீடு கட்டலாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம சும்மா விடுவோமா, நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து வீடு கட்டிக்கிட்டே இருந்தோங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்பிக்கைகள்லாம் இருக்குது. இது மாட்டம் அந்த ஓலை, அதாவது பனைமரம் மாட்டம் இருக்குது. அந்த ஓலையை வந்து இப்படி முடிச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா படிக்கலாமா, அதே மாட்டம் வேலைக்கு நல்லா போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது வந்து உண்மை இல்லைப்பா, நிஜம் அப்படின்னு வந்து அந்த அக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நமக்கு. அதே மாட்டம் ஆல்ரெடி போட்ட ஓலையிலேயே வந்து முடிச்சு போடக்கூடாதான், ஏதாவது புதுசாக போடாமல் இருக்குல்ல அந்த ஓலையில் தான் முடிச்சு போடணுன்னு அந்த அக்காவும் தேடிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அவங்க கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயும் போனாங்க. ஆனால் அந்த இதுவுமே வந்து முடிச்சு போட்டு தான் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது அங்கே ஒரு தென்னை மரம் இருக்குமா, அந்த தென்னை மரத்து ஓலையில் தான் வந்து நாங்கள் முடிச்சு போட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ என்னென்னா இந்த பனை மரத்தில் வந்து முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த அக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு. அப்புறம் இது பொய்யின்லாம் நினைக்காதீங்கம்மா, இது உண்மையிலேயே வந்து இந்த முடிச்சு போட்டிங்கன்னா நல்லா படிப்பு வரும் அப்படின்னும் சொன்னாங்க. ஃபைனலி நாங்கள் இந்த சாமியும் கும்பிட்டுட்டோம், இங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐயப்பன், அப்புறம் சமயபுரம், அப்புறம் மாரியம்மன் மாலை போட்டிருக்கவங்க எல்லாருமே வந்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பக்தர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்குது. என்னன்னு தெரியல, சைடில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போய்கிட்டு இருந்தது. அப்புறம் நம்ம பிள்ளைங்களாம் சேர்ந்து பொம்மை, அப்புறம் வளையல் மணிலாம் இருந்ததுனால சும்மா விடுவாங்களா, போய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலே எப்படி ஒரு 1/4 மணி நேரம் வந்து இழுத்துக்குச்சுங்க. ஃபைனலி வந்து நாங்கள் கிளம்பவும் ஆரம்பிச்சிட்டோம். அந்த வேன்லேருந்து அந்த கோயிலை வந்து பார்க்கும்போதே வந்து நல்ல ஒரு ஃபீலாக இருந்தது. இந்த கோயிலுக்கு வந்து இவ்வளோ வந்து ஒரு வரலாறு இருக்கா அப்படின்னு வந்து நானாக பிரமிச்சே போயிட்டேங்க. எனக்கு எப்படியும் நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன், வேண்டியிருக்கேன். எனக்கு எப்படி தலையெழுத்து மாறுதுன்னு தெரியல, பார்ப்போம் எப்படின்னு. அப்படி மாறுனுச்சு அப்படின்னா உங்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்களும் போங்க. ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா வேண்டிக்கோங்க இந்த கோயிலுக்கு. ஃபைனலி நாங்கள் வந்து ஒரு பக்தி மூடோடு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதாவது அடுத்த பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணுறதுக்காக நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எங்களோட நீங்களும் வாங்க, நாங்கள் எந்தெந்த இடத்துக்குலாம் போனோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்துக்குள்ளே நான் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.